2024 நாடாளுமன்ற தேர்தலில் நடைபெற்ற முறைகேடுகளை மூடி மறைக்க பார்க்கும் ஒன்றிய அரசு பல்வேறு தொகுதிகளில் பல ஆயிரக்கணக்கான வாக்குகள் மோசடி நடைபெற்றிருப்பதை தீஸ்தா செதில்வாத் அவர்கள் வெளியிட்ட அறிக்கை அம்பலப்படுத்தி இருக்கிறது. அது குறித்து 2024 திருடப்பட்ட தீர்ப்பு என்கின்ற தலைப்பில் ஆகஸ்ட் 8 வியாழக்கிழமை மாலை 6 மணிக்கு அன்பகத்தில் பரகல பிரபாகர் உரையாற்றுகிறார். மேலும் அகாடமி ஆஃப் மார்க்சிஸ்ட் ஸ்டடீஸ் மத்துர் சத்யா உரையாற்றுகிறார். அனைவரும் வருக. வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் வழக்கறிஞர் திரு இளங்கோவன் அவர்கள். வணக்கம். வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா இந்தியாவுக்கு தப்பி வந்திருக்காரு. இங்கிருந்து லண்டனுக்கு தப்பி செல்வதாக தஞ்சமடைய இருப்பதாக தகவல் வந்திருக்கு. மாணவர்களுடைய தொடர் போராட்டத்திற்கு பிறகு இப்போ வங்கதேசம் இராணுவ கட்டுப்பாட்டுல இருக்கு. ஒரு தெற்கு ஆசியாவில் மியான்மருக்கு பிறகு இப்போ வங்கதேசமும் இராணுவ கட்டுப்பாட்டுல வந்திருக்கிறத பார்க்கிறோம். இதெல்லாம் நம்ம அறியப்பட்ட செய்திகள். அறியப்படாத ஏன் இந்த சூழல் உருவானது, ஏன் ஷேக் ஹசீனா தப்பி வந்திருக்கார் அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. நீங்க எப்படி இதை பார்க்கிறீங்க இந்த பிரச்சனையை? அண்டை நாடுகளை பற்றிய அரசியல், பொருளாதாரம், கல்வி இவைகளை பற்றிய செய்திகளை பகிர்வதில் நம்ம மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ரொம்ப பின்தங்கி இருக்கு அல்லது நெக்லெக்ட் பண்ணியிருக்குன்னு தான் நாம் சொல்லணும். எதனால் இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி, 2 வாரங்களுக்கு முன்னாடி இல்லை 3 வாரங்களுக்கு முன்னாடி வங்கதேசத்திலிருந்து மாணவர்கள் தப்பி வர்றாங்கன்னு ஒரு செய்தி தான் நமக்கு வருது. ஏன் தப்பி வராங்க என்பது ஒரு புறம் இருக்க, நமக்கு ஒரு கேள்வி என்ன எழுகிறது என்றால், நம்ம நாட்டிலேருந்து பங்களாதேஷ் போய் படிக்கிறாங்களா? அது என்ன படிக்கிறாங்க? என்ஜினியரிங் படிக்கிறாங்களா? மெடிக்கல் படிக்கிறாங்களா? ரிசர்ச் பண்ணுறாங்களா? என்ற கேள்வி வருது. அப்போ ஆயிரக்கணக்கான இந்திய மாணவர்கள் வங்கதேசம் போய் படிக்கிறார்கள் என்கிற செய்தியே இந்தியர்களுக்கு தெரியாத அளவிற்கு தான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மூலமாக நமக்கு தகவல் பரிமாற்றம் இருக்கு. அந்த செய்தியும் ஒரு நாள் தவிர்த்து அப்படியே நின்று போச்சு. அப்போ அங்க ஏன் கலவரம் தொடங்கியது, போராட்டம் தொடங்கியது, மாணவர் போராட்டம் என்னும் பொழுது ஒரு ரிசர்வேஷன் சம்பந்தமான, இடஒதுக்கீடு சம்பந்தமான போராட்டம். என்ன இடஒதுக்கீடு? 1971 பாகிஸ்தானோடு போரிட்ட வங்கதேச போராளிகளுக்கு, சுதந்திர போராட்ட வீரர்கள், அவர்கள் குடும்பத்தினர், அவர்களுடைய வாரிசுகளுக்கு இடஒதுக்கீடு, கல்வி, வேலை வாய்ப்புகளில் வங்கதேசம் கொடுத்து வந்திருந்தது. சரி, சுதந்திர போராட்ட வீரர்கள் அப்படிங்கிறத காலம் காலமா ஆயிரக்கணக்கான, நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு வச்சிருக்க முடியுமா? ஒரு தலைமுறை, 2 தலைமுறை. அதன் பிறகு நீங்கள் நான்லாம் சமமா இப்ப இருக்கிற நாட்டை வளப்படுத்துறவர்களாக தானே வர்றோம். அப்ப எங்க முப்பாட்டன் போரிட்டாருன்னு எனக்கே கொடுத்தா அது நியாயமா? எனவே இந்த ரிசர்வேஷன் கூடாது, இடஒதுக்கீடு கூடாது என்கிற கோரிக்கை வலுத்திருக்கிறது. 2018 இதே ஷேக் ஹசீனா அரசாங்கம் அந்த ரிசர்வேஷனை இல்லாமலும் செய்திருக்கிறது. ஸோ மக்கள் கோரிக்கையை அவங்க ஏற்றுதான் இருக்காங்க. ஆனால் ரிசர்வேஷன் இருக்கணும் என்கிறவர்கள் நீதிமன்றம் போறாங்க. நீதிமன்றத்துல ரிசர்வேஷன் இருக்கணும் என்கிற தீர்ப்பு ஹைகோர்ட்ல வருது. அதன் பிறகு சுப்ரீம் கோர்ட் போறாங்க. சுப்ரீம் கோர்ட் அதனுடைய அளவீடுகளை குறைத்து ஒரு குறிப்பிட்ட சதம்னு சொல்லும் பொழுது இது வெடிக்கிறது. ஏன் வெடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, வங்கதேசத்துல ஒரு விதமான பொருளாதார வளர்ச்சி வரும் பொழுது, அதே நேரத்தில் அதிகமான வேலை இல்லாத இளைஞர்கள், படித்த வேலையற்ற இளைஞர்கள் எண்ணிக்கையும் கூடுகிறது. ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் கூடுது. இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும் பொழுது சிலருக்கு மட்டும் ரிசர்வேஷன்னு சொன்னா, மற்றவர்களுக்கு இடமே இல்லாமல் போகக்கூடிய ஒரு நிலைமை. ஸோ இது எல்லாம் சேர்ந்து ஒரு அழுத்தம். இந்த அழுத்தம் இந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிரான அழுத்தமாக வெடிக்கிறது. இதை சமீபத்தில் மக்களால் தெரிவு செய்யப்பட்டு மீண்டும் ஆட்சிக்கு வந்த 7 மாதம் தான் ஆகுது அவங்க வென்று. இந்த ஆட்சியால் சமாளிக்க முடியாமல் போனது. 15 வருடங்கள் தொடர்ந்து பிரதமராக இருந்திருக்காங்க இல்லையா ஷேக் ஹசீனா? தொடர்ந்து 2009 இருந்து ஆட்சியில் இருக்கிறாங்க ஷேக் ஹசீனா. கடந்த தேர்தல் முடிந்தது 7 மாதங்களுக்கு முன்ன. திரும்பவும் வெற்றி பெறுகிறார்கள். இவ்வளவு மக்கள் ஆதரவு இருந்து வெற்றி பெற்ற ஒரு அரசாங்கத்தால் மாணவர்களுடைய கோரிக்கையை கையாள முடியவில்லை. அப்ப என்ன நடக்கிறது? ஒரு அரசாங்கத்திற்கு ஒரு அதிகாரத்துவ மனப்பான்மை வந்து விடுகிறது. மாணவர்களை எவ்வாறு பேசி சமாளித்து ஜனநாயக பாதையில் அவர்களுடைய கோரிக்கைக்கு தீர்வு காண வேண்டும், பேச்சுவார்த்தைக்கு அழைக்க வேண்டும் இல்லாமல், அவர்களை இந்தியாவில் சொல்றது மாதிரி தேச துரோகிகள்னு ஒரு பட்டம் கட்டி
இராணுவத்தை வரவழைத்து நாடு ஊரடங்கை போட்டு இப்படி பண்ணதுல கிட்டத்தட்ட 300 பேர் இறந்திருக்கிறார்கள் இந்த போராட்டத்துல. ஆயிரக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இராணுவம் வந்தும் இதை அடக்க முடியாமல் போகும் பொழுது, தன்னை இதற்கு மேல் இங்கு இருந்தால் மக்களுடைய கோபம் தங்கள் மீது திரும்பும் என்பதை அறியும் பொழுது நாட்டை விட்டு வெளியேறுகிறார். இப்போ நமக்கு புரியாத ஒரு விஷயம் என்னன்னா, ஸ்ரீலங்காலையும் இது மாதிரி அரகலாயான ஒரு போராட்டம் நடந்தது. மக்கள் எழுச்சி, மாணவர்கள் எழுச்சியாக ஒரு வெகுஜன எழுச்சி நடந்தது. அங்கும் அந்த நாட்டு ஜனாதிபதி நாட்டை விட்டே ஓடுகிற ஒரு நிலைமை எழுந்தது. ஆனால் அங்கு இராணுவத்தின் மூலமாக அந்த நிலைக்கு தீர்வு காணப்படவில்லை. ஆனால் வங்கதேசத்தில் இராணுவம் தலையீடு இருக்கிறது. இதுதான் ஒரு ஜனநாயக ஆட்சியிலிருந்து ஒரு டிரான்சிஷன், மக்கள் போராட்டத்திலிருந்து ஒரு மாற்று நிலை வரும்பொழுது இராணுவம் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலைமை வங்கதேசத்தில் இல்லை. ஏன்னா வங்கதேசம் பிறப்பிலிருந்தே அந்த பிரச்சனையை எதிர்கொண்டிருக்கிறது. மிலிட்டரி ஏற்கனவே அது பாகிஸ்தான் அனுபவம், பாகிஸ்தான் வாசனைப்பட்ட ஒரு தேசம். அதை மீறிதான் ஷேக் ஹசீனா மீண்டும் மிலிட்டரி இல்லாத ஒரு ஆட்சியை கொடுத்து ஜனநாயக வழியில கொண்டு வந்தார்கள். இன்னொரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா, ஷேக் ஹசீனா ஒரு மதச்சார்பற்ற ஜனநாயகத்தன்மை கொண்ட அரசியலை முன்னிறுத்துபவர். இவருக்கு எதிராக இயங்கக்கூடியவர்கள் நம்ம ஊர் RSS மாதிரி அங்குள்ள இஸ்லாமிய இயக்கம் ஜமாத் இஸ்லாமி. இந்த மாணவர்கள் போராட்டத்தில் அந்த ஜமாத்தும் BNP என்கிற பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி என்கிற கட்சியும் எந்த அளவு பங்கு பெற்றிருந்தனர். அவர்களுக்கு மக்களிடம் ஆதரவு இல்லை. ஆனால் இந்த மாணவர் போராட்டத்தில் அவர்கள் எந்த அளவு தீவிரப்படுத்தினார்கள் என்பதும் ஒரு தெரியாம இருக்கிறது. இப்பொழுதைக்கு ஒரு இடைக்கால அரசை நிறுவி 3 மாதத்திற்குள்ளோ அல்லது 6 மாதத்திற்குள்ளோ ஒரு தேர்தலை நடத்தக்கூடும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது வங்கதேசத்துல. ஆனால் இதுல 2 விதமான ஒரு மதச்சார்பற்ற ஜனநாயகத்தன்மை கொண்ட முகம் கொண்ட அவாமி லீக் கட்சி இந்த நிலைமையை பார்க்கும் பொழுது, அந்த கட்சிக்கு எதிராக திருப்பப்படுகிற மாணவர்களுடைய கோரிக்கை ஒரு டார்கெட் இருந்தது ரிசர்வேஷனுக்கு எதிராக. ஆனா அங்க என்ன நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, வங்கதேசத்தை உருவாக்க முக்கிய தலைவராக இருந்த முஜிபுர் ரஹ்மான் அவர்களுடைய நினைவில்லம் சூறையாடப்படுகிறது, கொளுத்தப்படுகிறது, அவருடைய சிலை தாக்கப்படுகிறது. அவாமி லீக் எம்பியா இருக்கிற ஒரு கிரிக்கெட் வீரர், அவருடைய வீடு கொளுத்தப்படுகிறது. இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது தேர்தலில் தோல்வி கண்ட சில இயக்கங்களின் கலவர மனப்பான்மையும் இந்த மாணவர் போராட்டத்தில் உள்புகுந்து அந்த நாட்டில் ஒரு ஸ்திரத்தன்மையற்ற நிலையற்ற தன்மையை உருவாக்கி இருக்கு. அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். ஷேக் ஹசீனா ஒரு ஜனநாயகவாதி, சிறந்த ஆட்சியை கொடுத்திருக்காங்க அப்படின்றப்போ ஏன் இவ்வளவு போராட்டம் நடக்கணும்? வெறும் ஒரு ரிசர்வேஷன் கொடுத்ததுனால மட்டுமே இவ்வளவு பெரிய சர்ச்சை உருவாகி இருக்கா? நாட்டை விட்டு வெளியேற அளவுக்கு இந்த பிரச்சனை உருவாகி இருக்கா? சிறந்த ஆட்சி அப்படின்றத விட அவங்க வித்தின் ஒரு கண்ட்ரியினுடைய கம்பேரிசன். சிலர் இப்போ ஒருபுறம் பங்களாதேஷ் ரூபாயோட மதிப்பு உயர்ந்தது அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். இந்திய ரூபாயை விட டாலர் வைஸ் கணக்கு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் ரூபாயோட மதிப்பு கூடியது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி. அதே நேரத்தில் இந்த வளர்ச்சி ஒரு சிலருக்கு மட்டும் பலன் தரும் வளர்ச்சியாக, அது மக்களுடைய வளர்ச்சியாக இல்லாமல் போகும் பொழுது ஒரு மக்கள் மனதுல ஒரு வெறுப்புத்தன்மை வருகிறது. அதுல முக்கியமாக மாணவர் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை என்று வரும் பொழுது அதான் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் a biggest ப்ராப்ளம். வேலை வாய்ப்பு இந்தியாவில் பிரச்சனை இருக்குல்ல? கட்டாயமா இந்தியாவில் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. இது ஒரு பாடம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சிலர் மட்டுமே வளரக்கூடிய ஒரு வளர்ச்சியை ஒரு நாட்டின் வளர்ச்சியாக சித்தரிப்பது அந்த நாட்டினுடைய ஒரு முழுமை அல்ல என்பதற்கு உங்களுக்கு இலங்கை ஒரு உதாரணமாக, அடுத்தது இப்ப பங்களாதேஷ் ஒரு உதாரணமாக அமைகிறது. அடுத்ததாக ஊழல். இப்போ தொடர்ந்து 15 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்து கொண்டு ஒரு சிலர் மட்டுமே பலனடையக்கூடிய மாதிரி ஆட்சி நிர்வாகங்கள் இருக்கும் பொழுது ஆட்சியில் புறக்கணிக்கப்படுபவர்கள், ஆட்சியில் பங்கு பெற இயலாதவர்கள் என்று எல்லோருக்குமான ஒரு எதிர்ப்புணர்ச்சி ஓரிடத்துல மையம் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 2018 பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்வேஷன் இஷ்யூ புகைந்து கொண்டுதான் இருக்கிறது.
அப்போ முக்கியமான விஷயம் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஏன் ரிசர்வேஷன்ல பிரச்சனை வருது? இப்ப நெறைய வேலை இருக்கு. நெறைய பேருக்கு வேலை இருக்குன்னும் பொழுது, இப்போ அத பத்திய பேச்சே வரப்போறதில்ல. இப்போ வேலை வாய்ப்பு குறைவாக இருக்கும் பொழுது, சிலருக்கு இதன் வழியாக கிடைத்துவிடும். மற்றவர்களுக்கு கிடைக்காது என்னும் பொழுதுதான் இந்த பிரச்சனை பூதாகாரமாக வருகிறது. இதையும் தாண்டி சில விஷயங்கள் இருக்கிறது. அது என்னன்னா, வெளியுறவு கொள்கையில. பங்களாதேஷினுடைய ஒரு பகுதியில் நிரந்தர ராணுவ தளத்தை அமைக்க அமெரிக்கா கேட்டுக்கொண்டிருக்கிறது. அதற்கு ஷேக் ஹசீனா இதுவரை ஒப்புதல் தரவில்லை அப்படின்னு ஒரு தகவல் இருக்கிறது. ஸோ இதுல அமெரிக்க தலையீடு இருக்குமா? பல இடங்களில் தங்களுக்கு ஒத்துழைக்காத தலைவரை, அந்த ஒத்துழைக்காத தலைவர் மக்கள் அபிமானம் பெற்றவர்களாக இருக்கலாம், மக்கள் அபிமானம் இல்லாதவராக இருக்கலாம். தட்ஸ் என்டையர்லி டிஃபரெண்ட். ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு வித்தையை அமெரிக்கா உலகம் முழுக்க செய்து கொண்டிருக்கிறது. அப்படியும் ஒன்று இருக்குமா என்கிற கேள்வியும் வருகிறது. ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷேக் ஹசீனாவுடைய அரசாங்கம், மோடி அரசாங்கம் இருக்கக்கூடிய இந்த இந்திய அரசாங்கத்தோடு நல்லுறவை தான் கடைபிடித்து வந்தாங்க. ஸோ இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்குமான உறவு அவங்க தலைமையில மிகச் சிறப்பாக தான் இருந்தது. எந்தவித உறுத்தலும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது, தங்களோடு நல்லுறவு இருந்த ஒரு தலைமை 1, 2 மதச்சார்பற்ற தலைமை. இங்க இவங்க மதச்சார்பான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கலாம் ஆர்எஸ்எஸ் தலைமையில. ஆனா இவர்களுக்கு ஒரு மதச்சார்பற்ற பங்களாதேஷ் ஆட்சி என்பது பாதுகாக்கப்பட வேண்டிய ஆட்சி. ஏன்னா அங்க லட்சக்கணக்கான மக்கள் இந்துக்கள் இருக்கிறாங்க. அப்போ அவர்களுக்கு பாதுகாப்பு என்னும் பொழுது அது ஒரு மதச்சார்பற்ற தலைமையிலான ஆட்சியில தான் இருக்கும். அந்த சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு அளித்த ஒரு தலைமை ஷேக் ஹசீனாவுடைய தலைமை. அப்போ அந்த தலைமைக்கு இப்படி ஒரு ஆபத்து வரும் என்பதை முன்கூட்டியே கணிக்க தவறியது இந்திய அரசு. அப்படிதான் நம்ம சொல்லணும். அதிலும் மாணவர்களுடைய போராட்டம் தொடங்கி பல மாணவர்கள் எந்தவித முன்னேற்பாடும் இல்லாமல் நடந்தும் பல விதமாகவும் கஷ்டப்பட்டு இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. பல எல்லை மீறி வந்தாங்க, எல்லை தாண்டி வந்தாங்கன்னு வரும்பொழுதே என்ன நடக்கிறது? இதனுடைய வீரியம் என்ன? இதற்கு பின்னாடி யார் இருக்காங்க என்பதை வங்க அரசிற்கு ஒரு நட்பு சக்தியாக அறிவுறுத்தி அதை பாதுகாக்கக்கூடிய தங்களுக்கு தேவையான ஒரு அரசாக இருக்கும் பொழுது, பாதுகாக்க வேண்டிய கடமையில் இந்திய அரசு தனது வெளியுறவு கொள்கையில் தவறியிருக்கிறது. அப்படிதான் நம்ம இன்று இன்று காலையே அவசர கூட்டமா அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டது. ராகுல் காந்தியும் கூப்பிட்டிருந்தாங்க. ஜெய்சங்கர் என்னென்ன பிரச்சனைன்னு எல்லாத்துக்கும் எடுத்து சொன்னாரு. இனிமேல் என்ன நகர்வுகள் இருக்க போகுதுன்னு சொன்னாங்க. இப்போ அடுத்து ஷேக் ஹசீனா பத்திரமாக லண்டன் போறதுக்கான திட்டமிடல்ல இறங்கியிருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்போ அரசாங்கம் எதுவும் செய்யல நம்ம சொல்லிட முடியுமா? ஷேக் ஹசீனா வந்த பிறகு அவங்களுக்கு பாதுகாப்பு குடுக்கிறதோ, இல்ல அவங்களுக்கு சேஃப் எக்ஸிட் குடுக்கிறதோ நான் சொல்ல வரல. நம்ம நாட்டு மாணவர்கள் ஆயிரக்கணக்கில் அங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு பிரச்சனை வருது. நூற்றுக்கணக்கில் தப்பினார்கள் அப்படின்னு செய்தி வரும் பொழுதே, என்ன நிலவரம் என்பதை தெரிந்து, அதற்குரிய ஒரு தகவல் பரிமாற்றங்களை இப்போ உதாரணமாக ஒரு ஷேக் ஹசீனா ரிசைன் பண்ணணும்னு சொல்றாங்கன்னா, அவங்க ரிசைன் பண்ணி அவங்க பார்ட்டில இன்னொரு லீடர் வந்தா, இது சப்சைட் ஆகுமா? இந்த பிரச்சனை குறையுமா? அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை பகிர்வதில் இந்தியா ஏன்னா இப்போ பிரச்சனை இந்தியாவுக்கு அதிகம். ராணுவ ஆட்சி இருந்தாலோ, ஜமாத்தி இஸ்லாமி போன்ற ஒரு இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் வேண்டும் என்கிற மதச்சார்புடைய ஆட்சி வந்தாலோ, நமக்கும் அவர்களுக்குமான நல்லுறவு சரியாக இருக்காது. அதிலும் இங்க ஆர்எஸ்எஸ் உடைய மதச்சார்பு ஆட்சியும், அங்கு ஜமாத்தி இஸ்லாமியுடைய மதச்சார்பு ஆட்சியும்னு வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா, 2 நாடுகளுக்குமே அது நல்லதல்ல. அப்ப ஷேக் ஹசீனா பதவி விலகுனது அது பங்களாதேஷ்க்கு ஆபத்தோ இல்லையோ இந்தியாவுக்கு ஆபத்து. இந்தியாவுக்கும் பிரச்சனைக்குரியது. கட்டாயமாக. ஏன்னா அங்குள்ள இப்போ 2 மதவாதிகள் என்ன செய்வாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அத நெருப்ப கூட்டிக்கிட்டே இருப்பாங்க. கலவரத்த கூட்டிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப அங்க ஒரு கலவரம் நடக்கிறது. 5 பேர் காயப்படுகிறார்கள் என்றால், இங்கிருந்து கொண்டு அங்க 5 இந்துக்களை அடித்து விட்டார்கள் முஸ்லிம்கள் என்ற செய்தியை பரப்புவாங்க. இங்கு ஒரு தகவல் நடந்தா அங்க இப்போ இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை 2 நாடுகளுக்கும் நிம்மதியற்ற ஒரு பிரச்சனை வரும் என்பதை முன்கூட்டியே அறிந்து ஷேக் ஹசீனாவுடைய அரசை காப்பாற்றவோ, அல்லது ஷேக் ஹசீனாவுடைய கட்சியின் ஆட்சியை காப்பாற்றவோ சில வேளைகளை இந்தியா நட்பு நாடு என்கிற வகையில் செய்திருக்கலாம். நம்ம
நம்ம ரெஜிம் சேஞ்ச் பண்ற அமெரிக்கா அளவுக்கான பவர்ஃபுல் ஆட்கள் அல்ல. ஆனால் நட்பு ரீதியான தகவல் பரிமாற்றங்களை குடுக்கலாம். இப்படி ஒரு நிலைமை இருக்கு. எங்களுக்கு இவ்வளவு தகவல் வருகிறது. ஒருவேளை ஷேக் ஹசீனா ரிசைன் பண்ணுன்னு ஊர்வலம் நடத்துறாங்கன்னா, அவங்க ரிசைன் பண்ணி இன்னொருத்தர லீடர் ஆக்கினா என்ன நடக்கும்? லெட் அஸ் வெயிட் அண்ட் சி. டிஃப்யூஸ் பண்ணுங்க ஸ்டூடண்ட்ஸ் கிரைசிஸ. பேசுங்கோ அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு கொண்டு சென்றிருக்கலாம். இப்ப இதை தாண்டி பொருளாதார விஷயங்கள் இருக்கிறது. பங்களாதேஷ் ஒரு புறம் வளர்ச்சி அடைந்ததை காட்டினாலும், பங்களாதேஷுக்கு யுனைட்டட் நேஷன்ஸ்ல இருந்து சில ஃபண்டிங் இருக்கிறது அப்படின்னு ஒண்ணு. ஸோ இப்படிப்பட்ட மாதிரியான விஷயங்களில் பல நாடுகளுடைய தலையீடுகள். இவைகளெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது, இந்த பக்கம் ஸ்ரீலங்கால ஸ்திரத்தன்மை இல்லை, பங்களாதேஷ்ல ஸ்திரத்தன்மை இல்லை, பாகிஸ்தான் பொருளாதார ரீதியாக மிகவும் நலிந்த நாடாக இருந்து கொண்டிருக்கிறது. மியான்மாருக்கும் நமக்கும் பார்டர் இஷ்யூ இருக்கிறது, ரோஹிங்கியா முஸ்லிம் பிரச்சனை இருக்கிறது என்றால், இந்தியாவுடைய அண்டை நாடுகள் இதுல என்ன ஒரு ஒரு என்ன சொல்றது, வருந்தத்தக்க விஷயம் என்றால், வாழ்நாள் முழுக்க வெளியுறவுத்துறையில் பணியாற்றிய ஒருவர், வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்து கொண்டு, அண்டை நாடுகளுக்கு இந்த நிலைமை வருவதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ உங்கள மாரி, என்ன மாரி ஒருத்தர் வெளியுறவுத்துறை அமைச்சரா வந்தா அவருக்கு என்ன தெரியும்னு கேட்கலாம். ஆனா இப்ப இருக்கிற அமைச்சர் வெளியுறவுத்துறையிலேயே பயிற்சி பெற்றவர். வெளியுறவுத்துறை செயலாளராக இருந்தவர். வெளியுறவுத்துறை அமைச்சராகவும் இருக்கிறார். இது பலமா அல்லது பலவீனமா என்பதைத்தான் இப்ப நம்ம யோசிக்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா அவருக்கு ஒரு மாஸ்டர் இருந்தா தான் அவருடைய மூளை வேலை செய்யுமான்னு தெரியல. ஏன்னா இப்போ ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு ஒரு பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்போட கைடன்ஸ் தேவைப்படுது. ஸோ ஜெய்சங்கருக்கு ஒரு அதிகாரியாக இருந்த அனுபவம் தான் இருக்கிறது. ஒரு அமைச்சராக இன்னைக்கு ராகுல் காந்தியும் கூப்பிட்டு அமித்ஷாவையும் கூப்பிட்டு நேருக்கு எதிரா உட்கார வச்சு பேசுறாங்க இல்லையா? அந்த ஸ்டேஜே பெரிய விஷயமா தானே இருக்கு. அதுதான். அதுக்கு இந்த தேர்தல் காரணம். இதுல எதிர்க்கட்சிக்கென ஒரு அந்தஸ்து கிடைத்தது காரணம். ஸோ அத பெருந்தன்மையாக பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சி கூட இந்த விஷயத்தில் உள்ளூர் அரசியலை நாங்கள் திணிக்க மாட்டோம். இந்திய அரசோடு ஒத்துழைப்போம் என்று முன்னாடியே அறிக்கை விட்டுட்டாங்க. இதுல நாங்கள் லாவணி பாட மாட்டோம். உங்களால கெட்டது, என்னால கெட்டதுன்ட்டு. ஸோ ஒட்டுமொத்தம் ஏன்னா உங்களுக்கு பங்களாதேஷில் பிரச்சனை என்றால் அது மேற்கு வங்கத்துக்கும் பிரச்சனை. மேற்கு வங்கத்துக்கு பிரச்சனை என்றால் இந்தியாவுக்கு பிரச்சனை. சிலர் அஸ்ஸாம் வருவாங்க. ஏற்கனவே இந்தியாவில் பலவிதமான மத ரீதியான பிரச்சனைகளை கிளப்புவது வங்கதேசத்து அகதிகளை வைத்துதான். பங்களாதேஷ்ல இருந்து வராங்க, ரிக்ஷா ஓட்டுறாங்க, உடனே ஓட்டு போட்டுடுறாங்க, உடனே ஆதார் கார்டு வாங்கிடுறாங்க. இப்படியெல்லாம் பிரச்சனைகளை பங்களாதேசத்தை வச்சுதான் அஸ்ஸாம் போன்ற மாநிலங்கள் இந்த சிஏஏ, என்ஆர்சி இவைகளை கொண்டு வர அவர்கள் நியாயப்படுத்தியது வங்கதேச அகதிகளை அதிகமாக மனதில் வைத்து. ஸோ வங்கதேசத்திற்கு ஒரு பிரச்சனை என்றால் அது இந்தியாவின் உள்நாட்டு பிரச்சனையாகவும் மாறக்கூடும். அப்படிதான் இந்தியா பாகிஸ்தான் போரே வந்தது 71ல. அதில் தான் வங்கதேசமே உருவானது. அப்போ இது நாள் வரைக்கும் நமக்கு நல்ல விதமாக தெரிந்து கொண்டிருந்த ஒரு வங்கதேசம் திடீரென இப்படி வெடித்து சின்னாபின்னமாகிறது, ஒரு நிலையற்ற ஆட்சி இருக்கிறது என்பது இந்தியா கவலை கொள்ள வேண்டிய, அதை சீர் செய்ய வேண்டிய நிலைமையில் இருக்கிறது என்று பொருள். வெளியுறவுத்துறை அமைச்சர் இன்னைக்கு லோக்சபாலேயோ ராஜ்யசபாலேயோ அறிக்கை சமர்ப்பிப்பார்னு சொன்னாங்க. என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். விஷயம் என்னன்னா, இந்த மாணவர் போராட்டத்தின் காலத்திலிருந்தே இந்திய ஊடகங்கள், இந்திய பத்திரிகையாளர்கள், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் வங்கதேசத்து பிரச்சனையை இந்திய அரசியல்வாதிகளுக்கு, இந்திய ஆட்சியாளர்களுக்கு சொல்லும் விதமாக எடுத்து சொல்லி இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பார்வை. என்ன தவறு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாலாஜி, இப்பெல்லாம் முன்னெல்லாம் மீடியா பல தகவல்களை சொல்லும். அதுல சிலது தவறா இருந்தா ஆட்சியாளர்களை தவறுன்னு சொல்லுவாங்க. சரியான விஷயங்களாக இருந்தால் எடுத்துப்பாங்கன்னு இருக்கும். மீடியா அப்படி இருந்தது. இப்பெல்லாம் நாம் ஏதாவது சொன்னா ஆட்சியாளர்கள் கோபித்துக் கொள்ளக்கூடாது, அவங்க விரும்புவதை மட்டுமே சொல்ல வேண்டும் என்கிற நிலைமையாக மாறிவிட்டது. இது நாட்டுக்கு நல்லதல்ல என்பதற்கு வங்கதேச அனுபவம் ஒரு உதாரணம் நான் எடுத்து சொல்ல விரும்புறேன். வங்கதேச அனுபவம் மிகப்பெரிய உதாரணம். மீடியா இதை எடுத்து சொல்லி இருந்தாலே இந்திய அரசு கவனிக்காமல் இருக்கிறது என்கிற உணர்வு நமக்கு முன்னாடியே வந்துடும். ஒரு அண்டை நாட்டு பிரச்சனையை ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு வெளியேறுகிறார் என்ற செய்தி வந்த பிறகுதான் நம்ம வங்கதேசத்து பக்கம் ஒரு அரசியல் பிரச்சனை இருக்கிறது என்பதையே உற்று நோக்க தொடங்குகிறோம் என்பது நம்முடைய நாட்டின் ஜனநாயகத்தன்மைக்கு அழகல்ல.
நம்முடைய மீடியாவிற்கு அது அழகல்ல என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நன்றி சார், நன்றி. நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்தியிருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி பாலாஜி.